ரென்சா ரென்சா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டானு தெரில. ஆனால் இந்த நபருடைய பேர் ரென்சா. மலேசியா. யாரோட குட்டி தெரியுமா? நம்ம ஜஸ்டின் இந்தியா போட்ட குட்டி. என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு வசனம் ஆதாரத்தோடு பார்ப்போம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒழுங்கா பைபிள் படிங்க. ஏற்ற பார்த்தா திரும்புங்க. அதனால சபையை உனக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு மொழியை சொல்லுகிறேன். So today I'm going to tell you something surprising. ஏத்துக்க மனதா இருந்தால், so if you are willing to காது உள்ளவன் அதிர்ச்சியா இருந்துச்சுன்னா மனசு வெளிய இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கேட்டீங்க. ஓகே? சுஜோ பயங்கரமா ஏதோ மெசேஜ் சொல்ல போறாரு போலயே. நான் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பு. கையை தட்டு. என்னது? உங்களுக்கும் எங்களுக்கும் நியாய தீர்ப்பு இல்லை, கையை தட்டா? என்ன பாஸ்? 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. சபைக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறேன்றீங்க, இங்கே தேவனுடைய வீட்டில் தான் துவங்குதுன்றாரு. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் உங்களை மாதிரியான தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்னு பயங்கரமா உங்களை பயமுறுத்துற மாதிரி தான் பாஸ் வசனம் இருக்கு. இத சொன்னா இப்ப வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. If I say this they'll come hunting me down. நான் வசனத்தோட தான் பேசுவேன். வசனத்தோட தான் பேசுவார் சார். வசனத்தோட மட்டும் தான் பேசுவார். என்ன ஒன்று, அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல 2 வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு முழு வசனமும் அதுதான் போய் பேசுவார். யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். John chapter 3 verse 18. There is no judgment against anyone who believe in. பார்த்தீங்களா? அப்படி டான்ஸ் ஆடி பேசிட்டா அப்படியே there is no judgment. 3-4 வார்த்தையை மட்டும் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து என்னென்ன பேசினாரு. நியாயமாக இந்த வீடியோவை, அதாவது இப்போ நாங்கள் போடுற வீடியோ இல்லை, அவருடைய வீடியோவை நேரில் பார்த்தவங்களும் சரி இல்லை வீடியோவில் பார்த்தவங்களும் சரி, உடனே பைபிள் எடுத்து யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் இருக்கான்னு படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 100 பேர் இல்லை 200 பேர் அவரை கேள்வி கேட்டிருப்பீங்க. அவர் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி இருப்பார். ஆனால் நீங்கள்லாம் படிக்கிறதே இல்லை, அவரை கேள்வி கேட்குறதும் இல்லை. சரி, நாங்கள் படிக்கிறோம், உங்களுக்கு காது கொடுத்தாவது கேளுங்க. 14 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எங்க? சிலுவை மரணத்தில். சிலுவையின் ஊடாக தான் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் மறைக்கப்படுகிறது, இல்லை மன்னிக்கப்படுகிறது, இல்லை மூடப்படுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மளுடைய செய்கைகளுக்கு நமக்கு நித்திய ஆக்கினை தான் நீதியான தீர்ப்பாக இருக்கும். ஆனால் அதை மீறி நம்மளை நித்திய ஜீவனுக்கு அழைக்கணும்னா அதுக்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்தணும். ஆண்டவரே அதை இங்கே மனிதனாக செலுத்தினார். 17ஆவது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதுக்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன், சரியா, உண்மையாக ஆண்டவரை நம்புறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசி ஆதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இப்போ ஆக்கினை தீர்ப்பு எதனாலனா, அவன் இந்த பாவத்தை செஞ்சுட்டான், அந்த பாவத்தை செஞ்சுட்டான், அதனால இல்லை, அவன் ஆண்டவரை விசுவாசிக்கல, அதனால ஆக்கினை தீர்ப்புக்கு ஆல்ரெடி உட்பட்டாயிற்று. இதுதான் வசனம் சொல்லுது. அடுத்து இவர் என்ன இதை வச்சு சொல்ல வராருன்னு கேட்டுட்டு நம்ம 19ஆம் வசனத்துலேருந்து படிப்போம். எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? So how many of you trust God, believe Jesus? உனக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பு இல்ல. There is no judgment for you and me. உனக்கும் நியாய தீர்ப்பு இல்ல. There is no judgment for you and me. உனக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பு இல்ல. For you and me. உனக்கும் நியாய தீர்ப்பு இல்லை அப்படிலாம் ப்ரோ நியாயமாக பேசுங்க. வாயில் வடை சுடுறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. சரி, அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நீங்கள் இதை சொன்னதுக்கு நான் வசனத்தை படிக்கிறேன், அந்த வசனத்திலே அப்படியே படிப்போம். 19ஆவது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால், உங்களை மாதிரி ஆட்களும் உங்களை பின்பற்றுகிற ஆட்களுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. 20ஆவது வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள்
கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உண்மையிலே ஆண்டவர் பின்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த பாவத்திலேருந்து வந்திருப்பீங்க வெளியில். நீங்கள் ஆண்டவர் பின்னாடி உண்மையிலே வராததுனால தான் அரையும் குறையமாக ட்ரெஸ் போட்டு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை தள்ளி விட்டுட்டு வேறவங்களை அபகரிச்சுட்டு அவங்களையும் நல்லவங்கன்னு பேசிட்டு அவங்களையும் தேவ மனிதர்கள்னு பேசிட்டு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. சரியா? விசுவாசிக்கிறியா? ஆமாம். அப்போ உனக்கு நியாய தீர்ப்பு இல்லை. வாயில் வடை சுடுறதுக்கு பேர் விசுவாசமே இல்லை. வசனம் சொல்லுது, நான் சொல்ல. நீங்கள் வசனத்தை மட்டும்தான் பேசுவீங்க இல்லையா? நாங்களும் வசனத்தை தான் எடுத்து படிக்கிறோம். 21வது வசனம், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியனிடத்தில் வருகிறான் என்றார். வாயில் வடை சுடுகிறவனோ இல்லை. இன்னும் ஒரு சில வசனங்கள் படிக்கிறேன். மத்தேயு 15:8, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. வாயில் வடை சுடுறது இல்லை பாஸ், இருதயம் தான் மேட்ரு. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து, என்னது மனுஷனுடைய கற்பனைகள்? டான்ஸ் ஆடினா ஆண்டவர் பிரியப்படுவார், மியூசிக் போட்டு பாட்டு பாடினா ஆண்டவர் பிரியப்படுவார், அந்த மாதிரிலாம் வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரியா? இந்த கிட்டாரை வச்சுக்கிட்டு ஒரு லேடியை அரையும் குறையமாக ட்ரெஸ்ஸு போட்டு ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் நல்லா கிழிச்சு போட்டு என் முட்டியை பாரு என் இடுப்பை பாருன்னு காமிச்சு நல்லா கிட்டார் போடுற மாதிரி ஒரு பாவலா பண்ணி நீங்கள் அப்படியே பயங்கரமாக பாடிட்டீங்கன்னா அது ஆராதனைன்னு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. அது வீணாக இருக்குது, அபத்தமாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வசனத்தில் தான். புரியுதா? வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ ஆண்டவருக்கு தூரமாக விலகி இருக்கான். புரியுதா? ஸோ வாயில் நான் விசுவாசித்தேன்னா ஓகே விசுவாசித்தேன் அதனால் நான் நித்திய ஜீவனுக்கு போகிறேன் இல்லை பாஸ். இன்னும் வசனங்கள் படிக்கிறேன் கேளுங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 15வது வசனம், ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரமும் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? நான் நேசிக்கிறேன், நீங்கள் நம்புறீங்களா? நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதனால் என்ன பிரயோஜனம்? உண்மையிலே நீங்கள் நம்புனீங்கன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். படிக்கிறேன் திரும்பி. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்குமே. ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு எனக்கு கிரியைகளும் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இயேசுவை நம்புறியா? ஆமாம். நம்பின ஆக்கினை தீர்ப்பு இல்லை இல்லை இல்லை. நீங்கள் நம்புறீங்கன்னு சொல்கிறது நல்லது தான், ஆனால் அதை பிசாசு கூட ஆமாம் நம்புறேன்னு தான் சொல்லுவான். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. இப்போ ஒன்று இதெல்லாம் செஞ்சா நீ போயிடுவ, இதெல்லாம் செய்யலை நீ போக மாட்ட பரலோகத்துக்கு அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல. வேதமும் என்றைக்குமே அப்படி சொல்லலை. சரியா? ஆனால் இருக்கிறத படிக்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஏண்டா நீ என்னை நேசிக்கிறேன்றியே, நான் சொன்னது செய்டா. அவர் என்ன இந்த மாதிரி அரையும் குறையமா பெண்களை ட்ரெஸ் போட்டு ஆட விட சொன்னாரா? அதான் அவர் சொன்னாரா? அதான் அவர் சொன்னாரா? யோவான் 15:10, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்ப, இல்லைன்னா உன்னால் நிலைத்திருக்க முடியாதுன்றார் ஆண்டவர். 14:23, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். என்ன நேசிட்டானா அவன் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ யாராக இருந்தாலும் இதுதான் ப்ராக்டிக்கல். எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கும்னா எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் செய்வேன், எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கும்னா எங்கள் அம்மா செய்கிறதெல்லாம் செய்வேன், எனக்கு என் ஒய்ஃபை பிடிக்கும்னா என் ஒய்ஃப் சொல்கிறதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ப்ளீஸ் பண்ண நான் செய்வேன், என் பசங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் என்ன செய்வேன். அதே தான் இங்கேயும். ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். சரி, யோவான் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான், நானும் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். மொத்தத்தில் நான் இயேசு விசுவாசிக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டா அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அவர் யாருன்னு எவருக்கு தெரிஞ்சிருக்கும்னா, இல்லைன்னா இப்படி சொல்லலாம், அவரை யாருன்னு அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தா அவன் டோட்டல் சரண்டர் ஆகி ஆண்டவரோட பிள்ளையாகி அவருடைய வார்த்தையின்படி நடப்பான். இப்படி அரையும் குறையுமா சுற்றிட்டு பாட்டு பாட்டிட்டு ஆடுறது தான் ஆராதனைன்னு பொய்யா பேசிகிட்டு இருக்க மாட்டான். புரியுதா? பணம் பணம் பணம்னு பணம் பின்னாடி போக மாட்டான். போதுமன்ற மனதுன்னு தேவபக்தியே மிகுந்த ஆதாயம்னு சந்தோஷமாக இருப்பான். தாழ்ந்திருக்கும் கற்றுக்கொண்டேன், உயர்ந்திருக்கும் கற்றுக்கொண்டேன்னு உலகத்தில் உள்ள சூழ்நிலையெல்லாம் அவனை பாதிக்கவே பாதிக்காது. ஜாலியாக போவான். நல்லா இருக்கா, ஓகே நல்லா இருக்கேன், நல்லா இல்லையா போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். நான் நல்லா இருக்கணும், ஆண்டவர் என்னை இப்படி தான் வச்சுருக்கணும், பூரண சம்பூர்ண, அதனால் எனக்கு தரணும்னு அலைய மாட்டான். உம்முடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும் ஆண்டவரேன்னு ஜாலியாக போவான். புரியுதா? உள்ள மாறணும், அதான் மேட்ரு. வாயில் மாறுறது மேட்ரு இல்லை, உள்ள இருதயம் மாறணும். அதனால் ரொம்ப 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 தாழ்மையாக சொல்கிறேன், இவருக்கும் சரி இவரை சார்ந்திருக்கிற கூட்டத்துக்கும் சரி, விசுவாசா நியாய தீர்ப்பே இல்லைன்னு போய் சொல்லிட்டு அலையாதீங்க. விசுவாசிக்கிறதுனா என்ன, அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பைபிளில் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே நீங்களாம் விசுவாசிக்கிறாங்களான்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு காமெடியாக நம்பிட்டு கடைசியில் நியாய தீர்ப்பு நாள் வரும்போது ஒன்றும் ரிவர்ஸ் பண்ண முடியாது.